வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயுனுடைய சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதனுடைய 52, 53 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயுனுடைய சுவிசேஷம் 27வது அதிகாரம் 52, 53. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அணிந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர் தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பாருங்க, இந்த வசனம் கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இந்த சம்பவம் யாரை குறித்து சொல்றதுன்னா, கல்லறை தெரிஞ்சிச்சு சரீரம் எழும்பிச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம்? செத்து போன உடல் தான் எழும்பி இருக்குன்னு. அடுத்தபடியா என்ன வருது? அந்த ஆவிகள் என்ன செய்து அந்த பரிசுத்தவான்கள் எங்க பிரவேசிக்கிறார்களாம்? பரிசுத்த நகரத்துக்குள்ளாடி போறாங்க. அப்படின்னா உயிர்த்தெழுந்தது எத்தனை பேர் உயிர்த்தெழுந்தாங்க? வேதம் எப்படி சொல்லுது? தேவன் எப்ப வருவாரோ அப்பதான் என்ன பண்ணுவாங்க? உயிர்த்தெழுதுவாங்க. எடுத்துக்கொள்ளப்படுதல் தான் என்ன நடக்கும்? உயிர்த்தெழுதல் நடக்கும்னு சொல்லுது. சொல்லுதா இல்லையா? ஆமா சொல்லுது. அப்ப இவங்கெல்லாம் எப்படி உயிர்த்தெழுந்தாங்க? சரி, உயிர்த்தெழுந்துட்டாங்க. உயிர்த்தெழுவது யாரு உயிர்த்தெழுவார்கள்? பரலோக ராஜ்யத்துக்கு யாரு போவாங்க? மணவாட்டி தான் போனோம். இப்ப பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து மேலே போயிட்டாங்கன்னா இவர்கள் மணவாட்டி ஆக்கப்பட்டு விட்டார்களா? பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. உயிர்த்தெழுந்தா அவங்க யாரு? தேவன் மேகத்தில் வருவார். முதலாவது யாரு? மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். பின்னு நாமும் என்ன பண்ணுவோம்? உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கையில் பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மணவாட்டி ஆயிடுறாங்க. மணவாட்டி இப்பவே தேவ சமூகத்தில் போயிட்டுனா, பரலோகத்தில் போயிட்டுனா, என்னை தவிர ஒருவனும் பரலோகத்துக்கு வந்ததில்லைன்னு சொல்றது பொய்யாயிரும். இவர்கள் மணவாட்டி ஆயிட்டாங்க அப்படின்னா தேவன் வருகிற போது எந்த பரிசுத்தவான் உயிர் தள்ளுவாங்க? தேவன் வந்தாச்சா? உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் இப்ப பூமியிலே உலாவிட்டு இருக்காங்களா? பரலோக ராஜ்யத்தை உங்களுக்காக உண்டு பண்ண போகிறேன்னு அப்பதான் சொல்லிட்டு போறாரு. அதுக்குள்ளாடி பரலோக ராஜ்யம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, எப்படி இந்த பரிசுத்தவான்கள் போய் பரலோகத்தில் சேர்ந்தாங்க, இப்படி 1000 கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு வசனம் தான் என்னது? பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்தார்கள் என்கூடிய வசனம். உயிர்த்தெழுந்துட்டா மணவாட்டி ஆயிடுறாங்க. ஆனால் நேரடியாக விடைக்கு வந்துடுறேன். எல்லா மணவாட்டிகளும் பரிசுத்தவான்கள் தான். எல்லா மணவாட்டிகளும் பரிசுத்தவான்கள் தான். ஆனால் எல்லா பரிசுத்தவான்களும் மணவாட்டி இல்லை. எல்லா மணவாட்டிகளும் பரிசுத்தவான்கள் தான் சொன்னா அதனுடைய விடை என்ன? தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காக காத்திருந்து அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று அவருக்காக பரிசுத்த ஜீவிதம் ஜீவித்து எடுத்துக்கொள்ள பிரவேசித்து அவருக்கு மணவாட்டியாக மாறப்போக்கூடிய எல்லாரும் பரிசுத்தவான்களாக தான் இருக்க முடியும். பாவியாக இருக்க முடியாது. உங்களுடைய பழைய வாழ்க்கையில பாவம் இருந்திருக்கலாம், ஆனால் நீங்க பரிசுத்தவான்களா மாறின போறதா உங்களை மணவாட்டியாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அப்ப எல்லா மணவாட்டியும் பரிசுத்தவான் தான். நீங்க மணவாட்டியாக இருந்தால் நீங்கள் உங்களை பரிசுத்த வாழ்க்கையின் ஊடாக பரிசுத்த ஜீவிதம் ஜீவிப்பதன் ஊடாக தான் தேவ சமூகத்தில் கடந்து போக முடியும். பாவத்தோடு ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆனால் எல்லா பரிசுத்தவான்களும் மணவாட்டியா அப்படின்னு அது கேள்விக்குரியது. எல்லா பரிசுத்தவான்களும் மணவாட்டியா? மணவாட்டி எங்கு உருவாக்கப்படுகிறாள்? சிலுவையில தேவன் ரத்தம் சிந்துகிறார். அந்த சிலுவையின் ரத்தத்தினூடாக கழுவப்படுகிறவர்கள் மணவாட்டி. அப்போ சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்னதாக பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்களா? ஆமா, வாழ்ந்தாங்க. அவங்கள எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது? அவங்க மணவாட்டி இல்லையா? எல்லாரும் மணவாட்டி இல்லை. எல்லா பரிசுத்தவான்களும் மணவாட்டி இல்லை. ஒருவேளை ஏனோக்கு மணவாட்டியாக இருந்திருந்தால் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்க கூடாது. ஏன்? மணவாட்டி அப்பவே ரெடி ஆயாச்சு.
அப்புறம் எதுக்கு மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாலும் சொல்லிட்டு 19 20வது அதிகாரத்தில் கொண்டு சொல்றோம். அப்போ ஏனோக்கு மணவாட்டியா என்கிறது ஒரு கேள்வி, மோசே மணவாட்டியா என்பது கேள்வி, தானியேல் மணவாட்டியா என்பது கேள்வி. அப்ப யாரு மணவாட்டி? பரிசுத்தவான்கள் எல்லாரும் மணவாட்டி அல்ல. யாசுவாவை ஏற்றுக்கொண்டு யாசுவாவுடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் தான் மணவாட்டியாக மாற முடியும். அப்ப இவங்கெல்லாம் யாரு? பரிசுத்தவானுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? இப்ப இவன்லாம் டக்குன்னு எழும்பிட்டான். தேவன் உயிர் தழுகிற போது இவன் எழும்பிட்டான். இப்ப சிந்திச்சு பாருங்களேன், இவன் இந்த ஊர்ல தான் இருக்கிறான் அப்படின்னா இப்ப மோசே இங்க தான் நடந்துட்டு இருக்கணும், அப்படிதானே? தானியேல் இங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்ப இவர்களை எங்க கொண்டு வச்சிருப்பாரு? இதெல்லாம் எங்க தான் இருக்கு? பைபிள்ல தான் இருக்கு. பைபிள் வாசிக்கிற போது தான் வெளிப்படுத்தலுடைய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 7 8 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பாருங்க, வெளிப்படுத்தல் 19வது வசனத்துல மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்கிறாள். மணவாட்டி எப்ப தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்வார் நீங்க தெரியணும். இந்த அதிகாரம் எப்ப வருது? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு அப்புறமா வருது. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருது. எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிற்பாடுதான் மணவாட்டி அப்ப எங்க இருப்பா? தேவ சமூகத்தில் இருப்பா, பரலோக ராஜ்யத்தில் இருப்பா. அந்த மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டால் அந்த மணவாட்டிக்கு கொடுக்கப்படக்கூடிய உடை அது பரிசுத்தவான்களுடைய நீதியே என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இதுதான் நான் என்ன சொன்னேன்னா, மணவாட்டி எல்லோரும் பரிசுத்தவான்கள் தான் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த மணவாட்டிக்கு கொடுக்கக்கூடிய உடையே பரிசுத்தவான்களுடைய நீதி தான். அவர்கள் தரித்திருக்கக்கூடியதே பரிசுத்தவான்களுடைய நீதி என்கிற அந்த உடையை தான் அவர்கள் என்ன பண்றாங்க? தரித்திருக்கிறாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படி பார்த்தா எல்லா மணவாட்டிகளிடத்திலும் ஒரு உடை தேவைப்படுது, ஒரு வஸ்திரம் தேவைப்படுது. அது பரிசுத்தவான்களுடைய நீதியே. அப்ப பரிசுத்தவான்களாக வாழ்ந்து நீதி செய்பவர்களால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியும். அவர்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? மணவாட்டி அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப அவருடைய மணவாட்டிகளுக்கு பரிசுத்தவான்களுடைய நீதி அளிக்கப்படுகிறதுனால எல்லா மணவாட்டியும் பரிசுத்தவான்களாக மாறிடுறாங்க.